ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போனதும் 2 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஒரு 60% வெந்து வந்ததும் கருவேப்பிலை, மல்லி, புதினா, ரம்ப இலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த ரம்ப இலையோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் போடும்போது வீடே மணக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வெந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு 3/4 கிலோ போல் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் தண்ணியெல்லாம் விட்டு ஒரு 50% வெந்து வந்திருக்கு. இப்போது தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கடைசியாக சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கிறேன். சிக்கன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்ததும் ஒரு மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை கூட போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்தா குருமா மாதிரி இருக்கும். குருமா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் நான் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்ததும் சிக்கனை பாதி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். தேவையான சிக்கன்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது எடுத்து வச்ச சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் பிரட்டி விட்டால் போதும். கிரேவியில் இருக்கிற ஆனியன்லாம் சேர்த்து நம்ம எடுத்ததுனால நல்லா ஆனியன்லாம் க்ரன்ச்சியாக சிக்கனோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை ரெடி. சிக்கன் 65 விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் முட்டை, ஃப்ரை பண்ண சிக்கன், கொஞ்சமாக சாதம், சிக்கன் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் ரசம். இது என் பையனுக்காக அதான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.